இது 1967 தேர்தலாக உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழகத்தை இரு பெரும் கட்சிகள் மாறி மாறி ஆட்சி கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த தேர்தல்களும் சற்று வித்தியாசமாக அமைந்திருக்கிறது. எப்படி நமக்கு தெரியும், இரு பெரும் கட்சிகளும் போட்டியிடுவதோடு சில இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு கட்சிக்கும், 2 பெரும் கட்சிகள் ஒரு கட்சிக்கும் ஆதரவளிக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இது அல்லாமல் மக்கள் நல கூட்டணி என்று அமைத்து அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 234 தொகுதிகளிலும் எப்படியாவது நாங்கள் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று மிக சிரமப்பட்டு பல வாக்குறுதிகளை அளித்து சில வீர வசனங்களை பேசி தேர்தல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும். இங்கு நாம் உணர வேண்டும், இந்த தேர்தல் அமைப்பு இஸ்லாத்துக்கு எதிரானது. எனவே நாம் இங்கு வாக்களித்து பலனில்லை, வாக்களிக்க கூடாது என்று நினைப்பதும், அதே போன்று நம்ம ஒரே ஒரு ஆள் ஓட்டுனால என்ன மாற்றம் ஏற்பட போகிறது என்று நினைப்பதும் பெரும் தவறு. இங்கு நாம் இந்திய பாரத தாய் திருநாடாகிய நம்ம நாட்டில் வசிக்கிறோம். அந்த நாட்டு சட்டம் நமக்கும் பொருந்தும். ஆகவே வாக்களிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. அதை புறக்கணிப்பது ஒரு குற்றமான செயல். ஏன் அந்த நாம் தேர்தலை புறக்கணிப்பதன் காரணமாக யாராவது ஒரு பாவிகள் கரங்களில் ஆட்சி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. நமது ஓட்டு கள்ள ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் மிக கவனத்தோடு வாக்களிக்க வேண்டும் என்று தங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் கெட்டவர்கள் தான், யாருமே தூய்மையானவர்கள் நல்லவர்கள் எல்லாம் அல்ல. தேர்தல் அறிக்கையை பார்க்க போனால் அல்லாஹ் அக்பர், எந்த கட்சியும், அதாவது மது ஒழிப்பை பற்றி பேசாத எந்த கட்சியும் இல்லை. மது ஒழிப்பை தவிர்த்து தேர்தல் அறிக்கையை பூர்த்தி செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா ஆட்சியாளர்களும் திருந்தி விட்டார்களா, அல்லது நாட்டு மக்களுக்கு நலம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களா? மாதத்துக்கு 33,000 கோடி வருமானம் வரக்கூடிய மதுவை ஒழிக்கிறோம் என்று வாக்களித்து வருகிறார்கள். ஒழிப்போம். சிலர்கள் எந்த கட்சி மதுவை அரசு உடைமையாக்கியதோ அது நாங்கள் ஆட்சியை பிடித்து விட்டால் கண்டிப்பாக மது ஒழிப்பு சாத்தியம் என்பதாக சொல்கிறார்கள். எந்த கட்சி மதுவுக்கு அங்கீகாரம் கொடுத்ததோ அதை படிப்படியாக ஒழிப்போம் என்கிறார்கள். சிலர்கள் மதுவின் அடிமைகள். மது அருந்தாவிட்டால் பேச்சே வராது, நமக்கு தெரியும். அவர்களெல்லாம் கூட்டணி அமைத்துக் கொண்டு நாங்கள் ஆட்சியை பிடித்தால் கண்டிப்பாக மதுவை ஒழித்து விடுவோம் என்றெல்லாம் தூக்கில் விடுகிறார்கள். பெருமக்களே, எல்லாருமே தூய்மையானவர்கள் அல்ல, எல்லோருமே கெட்டவர்களும் அல்ல. எனவே நம் பாரத தாய் திருநாட்டில் நல்லவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை பற்றி பார்க்கிறோம். சேனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகம் போற்றும் ஆட்சியாளர். இன்று இந்த இந்திய தாய் திருநாட்டில் டெல்லியினுடைய முதல் மந்திரி பேசுகிறார். இந்த இந்திய தாய் திருநாட்டில் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதுதான் எனது முதல் குறிக்கோள் என்பதாக பேசியிருக்கிறார். நிறைய பத்திரிகைகள் வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் என்னால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியை நிலைநாட்ட முடியாவிட்டால் உமர் இப்னு அப்துல் அஜீஸுடைய ஆட்சியை நிலைநாட்டுவேன் நான் என்று அவர் முதல் மந்திரியாக இருக்கும் அந்த தேசத்தில், அந்த மாநிலத்திலே நிறைய மாற்றங்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கொண்டு வந்திருக்கிறார். ஆக நல்லவர்களும் ஆட்சி இன்றும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம் பகுதிக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் நமது தொகுதியிலே யார் நல்லவர்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. வாக்களிக்க வேண்டும் என்பதாக அந்த இடத்துல கேட்டுக்கொள்வதோடு, பெருமக்களே, இன்று தமிழகம் எந்த நிலையை எட்டிவிட்டது? சாதாரண போக்குவரத்து எடுத்துக்கிட்டாலும் கூட நம்ம ஊர்ல நம்ம மாநிலத்தில் கழித்து கட்டியதை எல்லாம் பிற மாநிலங்களை வாங்கி ஓட்டி கொண்டிருந்த நிலைமை மாறி இன்று அங்கெல்லாம் பேருந்துகளை பார்த்தால் அல்லாஹ் அக்பர். ஆனால் தமிழகத்தில்
பேருந்து என்றாலே வெளியூருக்கு செல்ல வேண்டும் என்றால் தனிமையான, அதாவது தனியார் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. வெளியூர் பயணங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும். இப்படியே பேருந்துகள் உட்பட சமீபத்தில் தாங்கள் படித்திருப்பீர்கள், கேரளாவில் இருந்து கர்நாடகாவில் இருந்து எடுத்து வந்த குப்பைகளை தமிழகத்தில் கொட்டி சென்றார்கள். அப்படி என்றால் தமிழகம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இங்கு சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, சையதுனா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி, இது போன்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்களை நாம் பார்ப்பதை விட இங்கு நமக்கு தேவை, இந்தியாவிலும் நமது முன்னோர்கள் நல்ல ஆட்சியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். நல்ல ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு என்றால், மகாத்மா என்று போற்றப்படக்கூடிய காந்தியடிகள் அவர்கள் தஞ்சாவூருக்கு தேர்தல் நிதி வசூலுக்காக வேண்டி வந்திருந்தார்கள். அப்போது ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டில் தங்க வைக்கப்பட்டார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லோரும் வந்து அவர்களுக்கு நிதி கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கக்கூடிய சூழலிலே ஒரு வேலைக்கார பெண்மணி, ஜமீன்தார் வீட்டில் வேலை செய்யக்கூடியவள், ஒரு அரையணா, தெரியுமல்ல அரையணா, மறந்து போன காசு, நமது பெற்றோரிடத்தில் கேட்டால் அல்லது நமது ஊரில் உள்ள பெற்றோரிடத்தில் கேட்டால் ஞாபகம் இருக்கும். அரையணாவை எடுத்துக்கொண்டு வந்து மகாத்மா காந்தி இடத்திலே கொடுத்து சொன்னார்களாம் அந்த வேலைக்கார பெண்மணி, இது என் குழந்தைக்காக வேண்டி நான் பால் வாங்குவதற்காக வேண்டி வைத்திருக்கிற பணம், காசு. இதை விட்டால் இடத்துல என் குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை, இதை நான் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி நிதியாக கொடுக்குறேன், வாங்கிக்கங்கன்னு சொல்லி மகாத்மா காந்திகிட்ட கொடுத்தாங்க அந்த அம்மா. மகாத்மா காந்தி வாங்கி கொண்டார். அன்று மாலை தஞ்சையில் நிதி கொடுக்கும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர் திரட்டிய அனைத்து நிதிகளையும் பொறுப்பாக இடத்திலே ஒப்படைத்துவிட்டு விழாவினுடைய கடைசி கட்டத்தில் அந்த அரையணாவை கையில் எடுத்துக்கொண்டு பொதுமக்களிடத்திலே சொல்கிறார், இந்த அரையணாவை நான் வைத்துக்கொள்ள எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். என்னுடைய லுங்கியில், என்னுடைய இடுப்பிலே நான் கட்டிக்கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு ஏழை பெண் அவள் குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்த பணத்தை சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி எனக்கு கொடுத்தாள் என்று எனக்கு இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வெற்றி கிடைக்கும் வரை எனக்கு நினைவில் இருக்க வேண்டும். எனவே இந்த அரையணாவை எனக்கு இடத்துல கொடுத்து விடுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்பதாக கேட்டு மக்கள் முழு கண்ணீரோடு ஒப்புக்கொண்டார்கள் என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். பெருமக்களே, இத்தகைய நல்ல தேச தலைவர்களும் தேச பக்தர்களும் வாழ்ந்த பூமி இது. ஒரு நாள், ஒரு காலம், காமராசர், கல்வி தந்தை காமராசர் திருநெல்வேலிக்கு ஒரு திரையரங்கு திறக்க வருகிறார். வந்து இறங்கிவிட்டார். கட்சிக்காரர்கள் சொன்னார்களாம், திரையரங்கு திறக்க கலெக்டர் அனுமதி கொடுக்கவில்லை என்பதாக, மாவட்ட ஆட்சியாளர் அனுமதி கொடுக்கவில்லை. காமராசர் காரணம் கேட்கிறார், எதற்காக அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கும் பொழுது, சுவரில் நீர் வடிகிறது, அந்த நீரின் வழியாக மின்சாரம் கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர் அனுமதி மறுத்து விட்டார், கலெக்டர் அனுமதி மறுத்து விட்டார் என்பதாக காமராசர் சொல்கிறார். கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். காமராசர் ஒன்றும் பேசவில்லை. நான் இப்போது திறந்து விடுகிறேன், கலெக்டர் எப்போ அனுமதி கொடுக்கிறாரோ நீ அப்போ படத்தை ஓட்டிக்கோ என்பதாக சொல்கிறார். அந்த கட்சிக்காரர்கள் சொன்னார்களாம், அப்படி சொன்னால் கூட பரவாயில்லை, அந்த கலெக்டர் சொன்னார், நான் நினச்சா தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆயிடுவேன், உங்கள் காமராசர் நினச்சா கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டார் ஐயா அப்படின்னு சொல்லி கட்சிக்காரர் சொல்கிறார். உடனே யார் ஐயா அந்த கலெக்டர், நான் கலெக்டரை பார்க்கணும், கலெக்டர் வீட்டுக்கு என்னை கூட்டுட்டு போன்னு சொல்லி புரோட்டோகால் நிதிக்கு மாறாக ஒரு நாட்டினுடைய முதல் மந்திரி, ஒரு மாநிலத்தினுடைய முதல் மந்திரி கலெக்டரை பார்ப்பதற்காக, சந்திப்பதற்காக கலெக்டர் வீட்டில் காத்திருக்கிறார். மக்கள் எல்லாம் திரண்டிருந்தார்கள். கலெக்டர் அலற அடித்து ஓடி கொண்டு வந்தார். வந்து காமராசர் நின்ற உடனே எல்லோரும் பயந்தாங்க, இன்னைக்கு கலெக்டருக்கு பெரிய வேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி காமராசர் கட்டி அணைத்து நெத்தியில் முத்தமிட்டு சொன்னாராம், இப்படி இருக்க வேண்டும் அதிகாரிகள், இதற்குத்தான் ஐயா நாங்கள் உங்களை படிக்க வைத்தோம், இப்படித்தான் அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இல்லத்தில் நீர் வாங்கி பருகிவிட்டு சென்றார் என்ற வரலாறுகள் நமது புத்தகத்திலே பதிவாக இருக்கிறது, இணையதளத்தில் இருக்கிறது. ஆக நமது இந்திய தாய்நாட்டை, பாரத தாய் திருநாட்டை ஆட்சி செய்த நமது முன்னோர்களும் நாட்டிற்காக இறை பக்தியோடு ஆட்சி செய்திருக்கிறார்கள். பெருமக்களே,
சமீபத்தில் தி ஹிந்து பத்திரிகையில் கடந்த வாரம் வந்த செய்தி இது. டெல்லியில லால் பகதூர் சாஸ்திரியினுடைய நினைவில்லத்தில் ஒரு கண்ணாடி குவளைக்குள் ஒரு விரல் அளவு ஒரு டம்ளரை வைத்திருக்கிறார்கள் காட்சிக்காக வேண்டி. ஒரு விரலை விட சிறு டம்ளர், ஒரு சின்ன குட்டி டம்ளரை வைத்திருக்கிறார்கள். அந்த டம்ளருக்கு பிறகு ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது. சகைக்குரிய சாஸ்திரி அவர்கள் விடுதலை போராட்டத்திற்காக வேண்டி கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இயற்கையாகவே அவருடைய குடும்பம் ஏழையான குடும்பம், வசதி குறைவான குடும்பம். சாஸ்திரி அவர்களும் சிறைக்கு சென்ற பிறகு வருமானத்திற்கு வேறு வழி இல்லை. அவருடைய மனைவி, அந்த அம்மையாருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தபோது சும்மா மேடை என்று தவிர்த்துக் கொள்கிறேன். அந்த அம்மையார் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தோடு குடும்பத்தையும் சமாளிக்கிறார்கள். அத்தோடு போராட்டத்திலும் சுதந்திர போராட்டத்திலும் கலந்து கொள்கிறார்கள். ஒரு நாள் சாஸ்திரியை சிறைக்கு சென்று பார்க்க சென்றார்கள். என்னடா அசத் வெறும் இஸ்லாமிய வரலாறை விட்டுட்டு இந்தியா வரலாறு, அதுவும் இந்துக்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சற்று கவனியுங்கள். இந்தியாவை இந்துக்கள் கூட, இந்திய தலைவர்கள் கூட, ஏன் இந்துக்கள் என்று சொல்ல வேண்டும், இந்திய தலைவர்கள் கூட செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களை மூடாட்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறுகளை படித்திருக்கிறார்கள். அதை போன்று ஆள வேண்டும் என்று இறை பக்தியோடு ஆண்டிருக்கிறார்கள். பெருமக்கள், சாஸ்திரியை சந்திக்க அவருடைய மனைவி சிறைக்கு சென்றார்கள். சிறைக்கு சென்ற போது அந்த அம்மையாருடைய உடல் மெலிவை பார்த்து சாஸ்திரி பேசிவிட்டு செல்லும் நேரத்தில் ஒரு வாக்குறுதி பெற்றுக் கொண்டாராம். உனக்கு சாப்பிட நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, எனக்காக வேண்டி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பாலாவது நீ குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சத்தியம் கேட்க, அந்த அம்மாவும் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. சத்தியம் பண்ணியாச்சு, பால் குடிக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறேன்னு சத்தியம் பண்ணியாச்சு. பால் வாங்க காசு வேணுமா இல்லையா? பால் வாங்கவே காசு இல்லை. சுதந்திர போராட்ட தியாகிகள் இப்படியெல்லாம் நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்க கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள், பாடுபட்டு இருக்கிறார்கள். பெருமக்களே, பால் வாங்க பணம் இல்லை. கடைசியாக தன் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்த டம்ளரிலே ஒரு மிடரு பால் ஊற்றி, பிள்ளைகளுக்காக கொடுக்க வைத்திருந்த பாலை ஊற்றி தினமும் குடித்த வரலாறுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் யார்? பிற்காலத்தினுடைய மத்திய மந்திரி சாஸ்திரி அவர்கள். மத்திய மந்திரியாக இருக்கும் பொழுது, நேரு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது, காஷ்மீரில் ஏற்பட்ட பிரச்சனையை நேரில் சென்று ஆய்வு செய்துவிட்டு வர சாஸ்திரத்தில் சொல்கிறார் நேரு. அப்போ சாஸ்திரி சொன்னாரா, நீங்க வேற யாராவது அனுப்பிச்சு வைங்க, நான் போல அப்படின்னு சொன்னார். காரணம் கேட்டதற்கு இந்திய பிரதமர் காரணம் கேட்கிறார். மத்திய மந்திரி பதில் சொல்கிறார், அந்த பிரதேசத்திற்கு, அந்த மாநிலத்திற்கு அணிந்து செல்ல இடத்திலே உள்ளன் கோட் இல்லை என்பதாக. இன்று ஒரு விழாவிற்கு அணியக்கூடிய ஆடைகள், அல்லாஹ் அக்பர், இன்றைய கவுன்சிலர் முதல் கொண்டு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் வரை இந்த இந்திய தேசத்தை ஆண்ட தலைவர்களின் வரலாறுகளை படித்துவிட்டு ஒரு கணம் ஆட்சி செய்தால் மிக்க நன்றாக இருக்கும். பெருமக்கள், ஒரு நாட்டினுடைய மத்திய மந்திரி சொல்கிறார். இதை விட இன்னும் ஆழமாக யோசிக்க வேண்டும் என்றால் நம் கண்களில் கண்ணீர் வரக்கூடிய செய்தி. டெல்லியிலே அவர் பிற்காலத்தில் மத்திய மந்திரி, நாட்டின் பிரதமராக ஆகிறார். சாஸ்திரி அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது எந்த அளவுக்கு வறுமையிலே, ஏழ்மையிலே அவர் குடும்பம் இருந்ததோ அதே போன்றுதான் பிரதமரான பிறகும் அவருடைய குடும்பம் இருந்தது, வறுமையில் இருந்தது. டெல்லியின் செயின்ட் ஸ்டேபன் பல்கலைக்கழகத்தினுடைய ஃபீஸை கட்டுவதற்காக சாஸ்திரியுடைய மகளார் கியூவில் நின்று காத்திருக்கிறார்கள். நாட்டினுடைய பிரதமர், அவருடைய தந்தை, அவருடைய மகளார் அனில் சாஸ்திரி வரிசையை நின்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேகாத வெயில் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சற்று நேரத்தில் மயக்கம் வந்து கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்த உடனே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பணியாளர்கள் வேகமாக வந்து தண்ணீர் தெளித்து, நீ எங்கம்மா போகணும், உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்களா, என்னுடைய தந்தை பெயர் லால் பகதூர் சாஸ்திரி, நம்பர் 1 மோதிலால் மார்க் என்ற விலாசத்தை கொடுக்கிறார். பிறகுதான் தெரிந்தது நம் நாட்டின் பிரதம மந்திரி, பிரதமருடைய மகள் கியூவில் நின்று, வரிசையில் நின்று பணம் கட்டுகிறார் என்பதாக. பெருமக்களை, இன்னைக்கு கவுன்சிலர் மக கூட நிக்கிறது இல்ல, கவுன்சிலர் மக இல்ல, கவுன்சிலர் கிட்ட எடுபடியா வேலை செய்யறவங்க நிக்கிறது இல்ல. பெருமக்களை, இப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவர்கள் நம் நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள்.
நம் நாட்டினுடைய தலைவர்கள் அனைவருமே பெருமக்கள் 1946 முதல் கொண்டு 1962 இருந்து 52 இருந்து 71 வரை சங்கைக்குரிய காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். அவர்கள் எப்போதெல்லாம் பாராளுமன்றத்திற்கு செல்லும் பொழுது தனியாக செல்வார்களாம். இந்த செய்தியை நமக்கு சொன்னது இப்போது 2016 காயிதே மில்லத்தினுடைய விருதை வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்கிறார். ஒரு விருது கொடுக்கப்பட்டது, அவருக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசாக கொடுக்கப்பட்டது. அவர் அந்த பரிசை பெற்றுக்கொண்டு வாங்கிக் கொண்டு சொல்கிறார், காயிதே மில்லத் அவர்கள் 20 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். ஒருபோதும் படைசூழ ரயில் நிலையத்துக்கும் சென்றதில்லை, பாராளுமன்றத்திற்கும் சென்றதில்லை. தனியாக செல்வார்கள், தனியாக வருவார்கள். இன்று கவுன்சிலுக்கு கூட தனியாக போக முடியல. பெருமக்கள் நாம் யோசிக்க வேண்டும். இப்படி ஒப்பற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த பணத்தை கையில் வாங்கி அவர் காயிதே மில்லத்தினுடைய கல்வி ட்ரஸ்டுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். கம்யூனிஸ்டுடைய தலைவர் கொடுத்து விட்டு சொன்னார், இப்படி காயிதே மில்லத் ஒப்பற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதாக. அதே போன்று பெருமக்களே, லண்டனிலே படிக்கும் பொழுது மரியாதைக்குரிய அன்னை காந்தியடிகள் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவுக்காக வேண்டி 6 பைசா செலவழிக்க இடத்திலே பணம் இல்லை. அதே போன்று வல்லபால் பட்டேல் வகுப்பறையில் இருந்து தன்னுடைய அறைக்கு நடந்தே சென்று படித்து வந்தார் என்பதாக வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலும் கூட நேரு அவர்கள், இந்தியாவினுடைய முதல் பிரதமர் நேரு அவர்கள் 800 பவுண்ட் பணம் கொடுத்து படித்தவர், பெரும் செல்வந்தர். அவருடைய தந்தை மோதிலால் நேரு அவர்கள் அப்போதுள்ள அலகாபாத்திலே அவர்கள் வசிப்பதற்காக வேண்டி ஆங்கிலேயர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு அற்புதமான வீட்டை வாங்கி கட்டி கொடுத்தார். அந்த வீட்டில் சைவம், அசைவம், ஐரோப்பிய உணவகம் அனைத்தும் கலந்த உணவகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தார். குளிரறை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அதே போன்று அழகழகான தோட்டங்களை அமைத்து கொடுத்தார். இவர் நாட்டின் பிரதமராக ஆன உடனேயே அந்த இல்லத்தை நாட்டுக்காக அர்ப்பணித்து விட்டார். அது மட்டுமல்லாமல், இல்லத்தை நாட்டுக்காக கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், ஒரு காங்கிரசினுடைய ஒரு செயற்குழு கூட்டம், அந்த கூட்டத்தில் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு தன் நண்பரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தன் கிழிந்த ஆடையை, அதாவது நாட்டினுடைய பிரதமர் கிழிந்த ஆடை அணிந்திருக்கிறார், அந்த ஆடையை பார்த்து அவருடைய நண்பர் கேட்கிறார், என்னங்க ஆடையில ஒட்டு போட்டுருக்கீங்க, நீங்க இந்தியாவுடைய பிரதமருங்க, கொஞ்சம் கண்ணியமாயிருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சங்கைக்குரிய ஜவஹர்லால் நேரு சொன்னார்களாம், அதே என்னுடைய சம்பளத்தில், நான் பிரதமருக்கு தரக்கூடிய சம்பளத்திலே என்னுடைய செலவுக்கு போக என்னிடத்தில் மீதியாக வெறும் 9 ரூபாய் தான் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் கல்வி படித்த காலம் பெருமக்களை 800 பவுண்ட் செலவு செய்திருக்கிறார் அவர் தந்தை அவருக்காக. அப்போதையே பிரான்சில் இருந்து, அந்த காலத்திலேயே பிரான்சில் இருந்து கார்கள் வரவழைத்து ஓட்டி திரிந்த பரம்பரை, நேருடைய பரம்பரை, தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நாட்டுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இதை அப்படியே நிறுத்திவிட்டு இஸ்லாமிய வரலாற்றின் பக்கம் திரும்பினால் அல்லாஹு அக்பர், நமக்கு தெரியும் மிக பிரபல்யமான செய்தி, பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸை வெற்றி பெற்ற பிறகு அந்த சாவியை வாங்குவதற்காக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அரபுலகத்தினுடைய ஜனாதிபதி உமரை பேரை கேட்டாரே அலர்வார்களாம். ஜனாதிபதி சொல்கிறார், 18 ஒட்டுகள் போட்ட ஆடை அணிந்து கொண்டு. வரலாறுல ஒரு அடிக்குறிப்பு எழுதுவார்கள். அடிக்குறிப்பு என்னன்னா, நமக்கு தெரியும் பலஸ்தீனுக்குள்ள பைத்துல் முகத்தஸ்குள்ள போகிறதுக்கு முன்னால மதீனால இருந்து ஒட்டகத்துல சையதுனா உமர் நாட்டினுடைய ஜனாதிபதி மட்டும் அவரோடு ஒரு பணியாளர் 2 பேர் செய்யறாங்க. 2 பேர் போனாங்க. போகும் பொழுது இருவருக்கும் சோர்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருவர் ஒட்டகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், ஒருவர் நடந்து செல்ல வேண்டும். இப்படியே முறையை ஏற்படுத்தி கொண்டு சென்றார்கள். நமக்கு தெரியும் பலஸ்தீனுக்குள் பைத்துல் முகத்தஸிற்குள் நுழையும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒட்டகத்தை பிடித்து செல்கிறார்கள். பணியாளர் ஒட்டகத்துக்கு மேலே அமர்ந்து வந்தார். நமக்கு தெரியும் இதை விட கொடுமை என்னன்னா, இதுக்கும் மேலே என்னன்னா, பலஸ்தீனுடைய சாவி ஒரு குருட்டு பாதிரியாருடைய கருத்தில் இருக்கிறது. அந்த பாதிரியார்கிட்ட போய் சாவியை வாங்குறாங்க. யாரு? நாட்டினுடைய ஜனாதிபதி, அரபுலகத்தின் பேரரசர் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த குருட்டு பாதிரி அப்படி தடவி கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்து அப்படி தடவுறாரு.
சரி அவங்க கேட்டாங்களா, என்னங்க இதை சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதிரி சொன்னார், என்னிடத்தில் பலஸ்தீனை வெற்றி கொள்வார்கள் முஸ்லீம்கள் என்று நான் படித்திருக்கிறேன். என்னிடத்தில் சாவியை வாங்க வரக்கூடிய இஸ்லாமிய ஜனாதிபதியின் ஆடையில் 18 ஒட்டுகள் இருக்கும் என்பதாக நான் படித்திருக்கிறேன். 18 இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் கேட்டு சொன்னாராம். இப்படி ஒரு தூய ஆட்சியை கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்களுடைய அந்த வரலாற்றை படித்து இன்றும் சொல்கிறார். டெல்லியினுடைய சங்கைக்குரிய முதல்வர் சொல்கிறார், அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தாலும் சுப்ரா மேடை அந்த பிரதமர் முதல்வர் சொல்கிறார், இந்த நாட்டை நான் உமரதியுல்லாஹுடைய ஆட்சியை போட்டு ஆள வேண்டும் என்பதற்கு ஆசை. முடியவில்லை என்றால், அப்படி ஆள முடியவில்லை என்றால், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் முக்கிக்கொண்டது என்றால், எனக்கு குறைந்தபட்சம் அவருடைய பேரர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆண்டதை போன்றாவது ஆள வேண்டும் என்று எனக்கு ஆசை. பெருமக்களே, இன்றும் நல்ல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் நல்ல ஆட்சியாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்ல அதிகாரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹேமந்த் கர்கரையை போன்று நமக்காக வேண்டி இஸ்லாமிய சமூகத்தை உயர்த்துவதற்காக வேண்டி தாஜ் குண்டு வெடிப்பு ஒரு நாடகம் அடிக்கடி சொல்வதற்கு அந்த குண்டு வெடிப்பில் மெயின் டார்கெட்டை யார் என்றால் ஹேமந்த் கர்கரே. இஸ்லாமிய சமூகம் குற்றவாளி அல்ல என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி பாடுபட்டவர் ஹேமந்த் கர்கரே. இது போன்று நல்ல தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் சங்கைக்குரிய ஒரு IAS பெயர் சொல்ல வேண்டும் என்ற ஆசைதான், இருந்தாலும் முடியவில்லை. ஒரு IAS பாடுபடுகிறார், எப்படியாவது லஞ்சம் தவிர நெஞ்சை நிமிர் என்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு IAS சுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். இப்படி நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், நல்ல ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். நம் கண்ணுக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம் சமூகத்திற்கு, சிறுபான்மை மக்களுக்கு, இந்த மாநிலத்திற்கு யார் நலவு செய்வார்கள் என்பதை பார்த்து நாம் வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தில் மது ஒழிப்பு சாத்தியமே இல்லைதான். 33,000 கோடி வரக்கூடிய வருமானத்தை யாராவது லேசா விட்டுருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த கட்சியும் விடாது, மது ஒழிப்பு சாத்தியமே கிடையாது. அந்த சாத்தியமில்லாத செயலை கூட அல்லாஹ் சொல்ல வைத்தானா இல்லையா? அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் பாருங்கள். யாரால் முடியாதோ அவர்களின் வாயில் அல்லாஹ் பேச வைக்கிறான். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மதுவை குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தாக மதுவை ஒழிப்போம். ஒருவர் குடித்து கொண்டு பேசுகிறார், மது ஒழிப்பு தான் எங்களுடைய தலையாய கடமை. ஒருவர் குடித்து கொண்டே அப்படி தள்ளாடிட்டே பேசுறார். பெருமக்களே, சொல்ல வருவது என்னவென்றால், ஆட்சியாளருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றுவான். மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை. ஆனால் மது ஒழிப்பு இல்லாத ஒரு அறிக்கை அவர்களால் தயாரிப்பு செய்ய முடியவில்லையே. இன்று எல்லோரும் சொல்கிறார்கள் மது ஒழிப்பு தேவை என்பதாக. இதே வாய் நாளை சொல்லும் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதாக, ஊழலை ஒழிக்க வேண்டும், வேறு வழியே இல்லாமல். பெருமக்களை, நாயகம் சொன்னார்கள், நீங்கள் எப்படி மாறிவிட்டீர்களோ ஆட்சி செய்யப்படுபவர்கள், நாட்டு மக்கள், நாட்டு குடிமக்கள் எப்படி தூய்மையாக தன்னை மாற்றிக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அநீத ஆட்சியாளர்களை கொடுக்க மாட்டான். நாயகத்துடைய வார்த்தை இது. நம் நாயகம், என் நாயகம் எப்போதுமே போய் சொல்லி கிடையாது. பெருமக்களே, நாம் நல்லவர்களாக மாறிக்கொண்டார் நம் நாயகத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் வகி நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ் பேசுகிறார். இவர் மனோயிச்சையின்படி பேசியதே கிடையாது, அவர் பேசும் அனைத்தும் வகி. நாம் நம்மை நல்லவர்களாக மாற்றிக்கொண்டார் அல்லாஹ் நமது தாய் திருநாட்டை நல்லவர்களை தவிர கேடுகட்டவர்களை அழித்து விடுவான், அல்லது கேடுகட்டவர்களை நல்லவர்களாக அல்லாஹ் மாற்றி விடுவான். நமக்கு தெரியும் தானே, சஹாபாக்களிலே நிறைய நபர்கள், நிறைய சஹாபாக்கள் நாயகத்தை கொலை செய்ய வந்தவர்கள். ஏன்? யாருடைய ஆட்சி வேண்டும், யாருடைய ஆட்சி வேண்டும், உமர் தேவை, உமருடைய ஆட்சி தேவை, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாம் பிரஸ்தாவிக்கிறோமே, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட நாயகத்தை, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் தானே. அல்லாஹ் ஒரு நொடியில் மாற்றினானே. அல்லாஹுக்கு உள்ளத்தை மாற்றுவது பெரும் விஷயம் இல்லை பெருமக்களே. இன்று மது ஒழிப்பு சாத்தியமே இல்லை. இருந்த போது அறிவிக்கிறார்கள், தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கிறார்கள். இந்த இவர்கள் அரசியல் நடத்துவதே மது ஒழிப்பு அரசியல் தான். எப்படியாவது நாங்கள் மதுவை ஒழித்து விடுகிறோம் என்பதெல்லாம் சொல்கிறார்கள். எனவே நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது, யார் நல்ல ஆட்சியாளர்களோ, நம் பகுதிக்கு, நம் தொகுதிக்கு யார் நல்லதை செய்வார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் வாக்களிக்க வேண்டும். என்னுடைய மனைவிக்கு ஊர்ல ஓட்டு இருக்கு, எனக்கு இங்க ஓட்டு இருக்கு, ஓட்டு போட முடியாது என்ற சாக்கை எல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு எல்லோரும் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடுவது நமது உரிமை. அப்படி நாம் உரிமையை விட்டு கொடுத்து விட்டால், ஓட்டு போடாவிட்டால் நம்முடைய ஓட்டு கள்ள ஓட்டாக மாற்றப்படும். நம்மின் மூலமாக ஒரு அநியாயக்கார ஆட்சியில் அமர்ந்து விடுவான்.
மேலும் மேலும் இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு பெரும் துன்பமாக மாறிவிடும். அதே போன்று நம் பாரத தாய் திருநாட்டை நல்லவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய சிந்தனைகளும் நல்லதாக இருந்தது என்று நம்முடைய சிந்தனைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம் நாட்டுக்காக, நமக்காக, நம் பிள்ளைக்காக, என்னுடைய மனைவிக்காக என்றல்லாமல் நாட்டின் நலனுக்காக என்று நாம் சற்று நம்முடைய சிந்தனையை விசாலமாக்க வேண்டும். நாம் எது செய்தாலும் சிந்தித்து யோசித்து நம் நாட்டினுடைய இதிலே நலன் என்ன இருக்கிறது என்பதாக யோசித்து செயல்பட வேண்டும் பெருமக்களே. அதே போன்று நம்முடைய இஸ்லாமிய ஆட்சியாவுடைய வரலாறுகளை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும், அடிக்கடி பேச வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஒரு மதரசாவிற்கு ஒரு மாணவர் வருகிறார், அந்த மாணவருடைய ஆடை கிழிந்து இருக்கிறது. அந்த மாணவர்களை அந்த ஆடையை பார்த்து எல்லோரும் கேலி செய்கிறார்கள், சக மாணவர்கள் கேலி செய்கிறார்கள். அவர் தினமும் போய் தன்னுடைய தாயிடத்தில் சொல்கிறார், என் ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றாங்கம்மா, எனக்கு ஒரு ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்களா, அத்தா வரட்டும் தா, அத்தாட்ட சொல்றேன். அத்தா வந்தாரு, தினமும் சொல்ற மாதிரி அம்மாவும் சொன்னாங்க, இன்னைக்கு நான் மதரசாவுக்கு நம்ம பிள்ளை போக மாட்டேன்னு சொல்றான். ஏன் காரணம் கேட்டாங்க அத்தா. அந்த பிள்ளை சொன்ன, அந்த மனைவி சொன்னார்களாம், வகுப்பறையில் எல்லோரும் அதிகமாக கேலி செய்கிறார்களாம் சக மாணவர்கள், எனவே நாளையிலிருந்து புது ஆடை இல்லாவிட்டால் செல்ல மாட்டேன் என்று குழந்தை அடம் பிடிக்கிறான் என்பதாக தாய் சொல்ல, சரி நான் எப்படியாவது சென்று நிதி அமைச்சரிடத்தில் சொல்லி நிதியை வாங்கி கொண்டு வந்து நம் பிள்ளைக்கு ஆடை எடுக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார்கள். செய்தனா நாட்டினுடைய இஸ்லாமிய ஜனாதிபதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர் நாட்டினுடைய ஜனாதிபதி. இவர் ஆண்ட காலத்துல நிதி அமைச்சர் எப்படி இருப்பாருங்க, இவர் போய் காசு கேட்கிறாரு, கொஞ்சம் செலவுக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு சொல்லி. அப்போ நிதி அமைச்சர் சொன்னாரா, நீங்க போன மாசம் வாங்கிட்டீங்களே சம்பள காசை, இப்போ என்ன காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அடுத்த மாதம் காசு இருக்குல்ல, கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுங்க, கடனாக கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த நிதி அமைச்சர் சொன்னாரா, கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் அடுத்த மாதம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு எழுதி கொடுங்க, எனக்கு அடுத்த மாதம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன்னு எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்தா நான் உங்களுக்கு அடுத்த மாதத்தினுடைய பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் சொன்னார். யோசிக்க வேண்டுமா இல்லையா? இது போன்ற நல்ல சம்பவங்கள் பெருமக்களே. சரி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய ஆட்சியை பற்றி எல்லோருமே போட்டுகிறார்கள், எல்லோருமே பாராட்டுகிறார்கள், எல்லோருமே பேசுகிறார்கள். காந்தியை, ஜவஹர்லால் நேருவை, அதே போன்று சர்தார் வல்லபாய் பட்டேலை, நல்ல நல்ல மக்களை உருவாக்கியது எப்படி, நல்ல ஆட்சியாளர்களை, காமராஜுவை, தந்தை பெரியாரை நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, நாட்டு நலனுக்காக தன் சொத்துக்களை வாரி இறைத்தார்களே, அப்படிப்பட்ட தலைவர்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்கள். அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை வரலாறை படித்தார்கள். அவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கை வரலாறுகளை படித்தார்கள். தயவு கூர்ந்து நான் மிக அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், 4 கலீஃபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ் என்று புத்தகமாக வருகிறது. நாம் தினமும் வாங்குவதை தினமும் நம் இரவிலே அதை படித்துவிட்டு நம் பிள்ளைகளுக்கு கதைகளாக சொல்லுவோம். இது போன்ற கதைகளை சொல்லி அவர்கள் உள்ளத்திலே நாம் இந்த நாட்டிற்காக வாழ வேண்டும், நாட்டினுடைய பற்று நம்முடைய உள்ளத்திலே தேவை, இந்த நாட்டில் நம்முடைய ரத்தம் இருக்கிறது, நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவோம். இருக்கிறே வரக்கூடிய தேர்தலில் நம்ம அதிகம் நல்ல யோசித்து அதிகமாக சிந்தித்து யார் நமக்கு நலவை கொடுப்பார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம். நமக்கு தெரியும் நமக்கு யார் நலவு கொடுப்பார்கள் என்பதாக யோசித்து நம் தொகுதிக்கு இப்போது இந்த கரண்ட்ல யார் வந்தா இந்த 5 ஆண்டு காலம் நலவாக இருக்கும், சாலைகள் எப்படி நலவாக இருக்கும், மின்சாரங்கள் எப்படி தடை இல்லாமல் வரும், எல்லாம் தேர்தலுடைய வாக்குறுதிகள் தான். இருந்த போதிலும் யார் அந்த குப்பைகளில் யார் நல்லவர்கள் என்பதாக தேர்ந்தெடுத்து வாக்களிப்போம். வாக்களிப்போதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம். நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், ஒரே ஒரு வரி துவா நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், உனக்கு பயப்படுகிற, எங்கள் மீது இரக்கம் காட்டுகிற நல்ல ஆட்சியாளர்களை கொடு எங்களுக்கு. அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹம்னா வலா யகாஃபுக ஃபீனா. இறைவா, உன்னின் மீது அதிகமான பயம் உள்ள, எங்கள் மீது அதிகமாக இறக்கப்படக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் தந்துவிடு ரஹ்மானே என்று பிரார்த்திப்போம். நம்முடைய இந்த ஜும்மாவுடைய தொழுகையில் இருந்து அஸ்ர், மக்ரிப், இஷா ஓட்டு அளிக்கும் வரை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். பிரார்த்தித்து யோசித்து வாக்களிப்போம். வல்லல்லாஹு ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இஸ்லாமிய மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் நலவு செய்யக்கூடிய நல்ல ஆட்சியாக அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ் மீது பக்தியுள்ள, அல்லாஹ் மீது பயமுள்ள, இறை பயமுள்ள, இறை பக்தியுள்ள நல்ல ஆட்சியாக வழங்குவானாக. நாட்டின் மீது, மாநிலத்தின் மீது, மக்களின் மீது
கேடு விளைவிக்கிற ஆட்சியாளரை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாட்டின் மீது மக்களின் மீது இறக்கப்படக்கூடிய நல்ல ஆட்சியாளரை அல்லாஹ் வழங்குவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.